வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஐக்கியூ மட்டும் போதுமா, இல்லை ஈக்யூவும் முக்கியமா? ஐக்கியூவுக்கும் ஈக்யூவுக்கும் என்ன வித்தியாசம்? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கில் ஈக்யூவை இட்லின்னு ஆசிரியர் எதுக்கு சொல்கிறாரு? இட்லியாக இருப்பதனால என்ன நன்மை கிடைக்கிது? அண்ணன் தம்பி தகராறு, கணவன் மனைவி மனஸ்தாபம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, சுற்றமும் நட்பும் பகை. அடைச்ச இந்த உலகமே தவறாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா, அல்லது நம்ம இடத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா? ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இட்லியாக இருங்கள் புத்தகத்தோட ரத்தின சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிறுவனத்தில் பாண்டியன் சுபாஷ்னு 2 பேர் பணிபுரிகிறாங்க. பாண்டியன் பள்ளி கல்லூரிகளில் நல்ல மதிப்பெண் பெற்று கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்தவர். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரர்னு சொல்கிற மாதிரி எந்த மிஷின் பிரேக் டவுன் ஆனாலும் அதை சரி செய்யக்கூடியவர். இந்த பக்கம் சுபாஷ் மதிப்பெண் குறைவாக உள்ளவர். ஆனால் இவர்கிட்ட ஒரு திறன் இருக்குது, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது உணர்வுகளை கையாள்வதில் திறமைசாலி. மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் எல்லாரிடமும் பணியாற்ற இவரால் முடியும். இந்த திறன் பாண்டியன் கிட்ட இல்லை. இதில் யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஸ்கூலில் 4 வயசு குழந்தைங்கக்கிட்ட ஒரு சோதனை செய்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்ணை பறிக்க நேரத்தில் ஒரு பெரிய சாக்லேட் கொடுக்குறாங்க. ஆசிரியர், நான் 10 மினிட்ஸ் வெளியே போகிறேன், நான் திரும்பி வர வரைக்கும் இந்த சாக்லேட்டை சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு 2 சாக்லேட்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. சில குழந்தைங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாக்லேட்டை சாப்பிட்டாங்க. ஆனால் சில குழந்தைங்க ஆசிரியர் வர வரைக்கும் ஆசையை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. ஆசிரியர் திரும்பி வந்து வெயிட் பண்ண குழந்தைக்கு இன்னொரு சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. இது நடந்து 14 வருஷம் கழிச்சு அந்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட்ட குழந்தைங்கள ஆராய்ஞ்ச போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. வாழ்க்கையில் அதிக வெற்றி பெற்றவர்களாகவும் நல்ல முடிவு எடுக்கும் திறன் கொண்டவர்களாகவும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவர்களாகவும் இருந்திருக்காங்க. ஐக்கியூனா ஒரு மனிதனோட அறிவு மற்றும் சிந்தனை திறனை அளவிடும் ஒரு அளவு. ஈக்யூனா உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு கையாளும் திறன். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ஐக்கியூ முக்கியம். ஆனால் ஈக்யூ இருந்தால் மனித உறவுகள் மற்றும் வெற்றி இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மேலை நாட்டவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு சரியான தமிழ் பேர் கூட இல்லாதனால எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஆசிரியர் சோமவல்லியப்பன் தன்னோட புத்தகம் முழுக்க இட்லினே குறிப்பிடுறாரு. அதனால நம்மளும் ஈக்யூவை இட்லினே மைண்டில் வச்சுக்கலாம். சப்போஸ் ஐக்யூ அதிகமாக இருந்து இட்லி கம்மியாக இருந்தால் என்னவாகும்? ஒரு குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனும் இவாண்டர் ஹோலிஃபீல்டும் மோதுறாங்க. குத்துச்சண்டை போட்டியில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நடுவர் அந்த சுற்று முடிந்ததும் மணி அடித்து அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறாரு. ஆனால் ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் மைக் டைசனுக்கு கோபம் ஏறிக்கிட்டே போகுது. அவரோட கோபம் ஒரு புயலின் வேகத்தை தொட்ட போது அடுத்த சுற்று ஆரம்பிக்குது. அடுத்த சுற்றுல இவாண்டர் ஹோலிஃபீல்ட் திடீர்னு தன்னோட தலையால் மைக் டைசனை ஓங்கி முட்டுறாரு. இது விதிமுறைக்கு உட்பட்ட மோதல் தான். ஆனால் மைக் டைசனுக்கு அவரோட ஆணவத்தின் மீது தாக்கப்பட்ட ஒரு மோதலாக தெரியுது. உடலுக்கு ஒரு மின்சாரம் போல பரவி ஒரு வெறி உருவாகுது. டைசன் தன்னோட சுய கட்டுப்பாடை இழந்து அவனை ஓங்கி மிதிச்சு விடணும்னு நினச்சவர் தடம் மாறி காதை கடிச்சிடுறாரு. ஆனால் இது விதிமீறல்னு ஹெவி வெயிட் சாம்பியனுக்கு தெரியாதா? டாக்டர் செரியன் இந்தியாவில் மிகச்சிறந்த இதய நோய் மருத்துவரில் ஒருவர். 50 வருஷத்துக்கு மேலே மக்களுக்காக சேவை செஞ்சவர். ஆனால் தனது 85 வயசில் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மனிதர்களை மரணத்திலிருந்து மீட்டு எடுத்தவர் ஏன் இந்த கோரமான முடிவை எடுத்தார்? இவங்க யாருமே இப்படித்தான் செய்ய போகிறோன்னு முன்னையே பிளான் பண்ணியிருக்க முடியாது. எல்லாமே திடீர்னு நடந்தது. இவங்க மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான். கோபம், பயம், ஆத்திரம், மகிழ்ச்சின்னு என்னென்னவோ உணர்வுகள் வரும். அவை எல்லை மீறும்போது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறோம். உங்களோட ஐக்கியூ நல்ல உத்தியோகத்தை தரலாம். ஆனால் அதில் முன்னேறி பெரிய இடத்துக்கு போகணும்னா நீங்கள் இட்லியாக தான் இருக்கணும். இட்லிக்கும் மூளைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இருக்குது. மூளையோட 2 பக்கமும் பக்கவாட்டு பகுதியில் பாதுகாப்பாக புதைக்கப்பட்டுள்ள சிறிய பாதாம் பருப்பு அளவே உள்ள உறுப்பு தான். இதோட பேர் அமிக்டலா. இதை பற்றி தெரிஞ்சுக்காம நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இட்லி பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. இந்த அமிக்டலா தான் நம்ம ஃபீலிங்ஸோட ஸ்பெஷலிஸ்ட். இதை கோபம், பயம், வெறுப்பு, ஆத்திரம், அன்பு, கனிவு, சோகம், துக்கம் அனைத்து விதமான உணர்ச்சிகளை உற்பத்தி செய்கிற ஒரு ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாம். காதலை கற்றுக் கொடுப்பதும் இந்த அமிக்டலா தான், கோபத்தை கற்றுக் கொடுப்பதும் இந்த அமிக்டலா தான். அமெரிக்காவில் இளைஞர் ஒருத்தரோட அமிக்டலாவை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலை. ஆப்ரேஷன் அப்புறம் அவரால் சாதாரணமாக பேச முடிஞ்சதே தவிர தன் தாய் நண்பர்களை கூட அவனால் பிரியமாக உணர முடியல.
தனியாக இருக்கவே விரும்பினான். ஒரு குழந்தைய ஒரு பெண்மணி தூக்குறா. குழந்தை அந்த பெண்மணியை பார்க்குது. அந்த தகவல் கண்கள் வழியாக தாலமஸ்க்கு போகுது. தாலமஸ் அதை கார்டெக்ஸுக்கு அனுப்பும். இது உணர்வு சம்மந்தப்பட்டதுன்னு முடிவு செஞ்சு அமிக்டலாவுக்கு செய்தி அனுப்புது. அமிக்டலா அம்மா நெகிழவோ அளவோ வைக்கும். எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். அமெரிக்காவில் மாலதின்னு ஒரு பொண்ணு. அவள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. அவள் போனதும் வீட்டை பூட்டிட்டு மாலதியோட பேரண்ட்ஸும் வெளியே போகிறாங்க. மாலதியோட ஃப்ரெண்ட் வீட்டில் இல்லாதனால ஏமாற்றத்தோட வீடு திரும்புகிறா. அவங்க கிட்ட இருக்கிற மாற்று சாவி மூலமாக வீட்டுக்குள்ளே போய் அவளோட குடும்பத்தனத்தால் ஒரு காரியமும் செய்கிறா. வீட்டை வெளிப்புறமாக பூட்டிட்டு பின்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அவள் பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே பூட்டை திறந்து வராங்க. யாரோ வீட்டில் இருப்பது போல உணர்வு அவள் அப்பாவுக்கு தோணுது. திருடனாக இருக்கும்னு சந்தேகத்தோட துப்பாக்கி எடுத்து ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாரு. அலமாரியில் கதவு லேசாக ஆடியதும் திருடன் உள்ளே இருக்கான்னு கன்ஃபார்ம் செஞ்சு அவன் நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்குள்ள சுற்றணும்னு நினைக்கிறாரு. மாலதி கதவை திறந்து அப்பான்னு கத்தியபடியே வெளியே குதிக்கிறா. அவர் விரல் அவரையும் அறியாமல் பொண்ணையே சுற்றுறாரு. இது கதை இல்லை, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அவருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா இப்படித்தான். ஆனால் ஆளுக்கு ஆபத்து என்பது மாறுபடும். ஒரு சிலரை மரியாதை குறைவாக நடத்தினா அது யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சு விடுவாங்க. அந்த நேரத்தில் அறிவுக்கு வேலை இல்லை, அமிக்டலா சொல்வது தான் சட்டம். உணர்ச்சி வேகத்தில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் தவறுகளாகவே அமைஞ்சிருது. ஒரு சிலர் இருக்காங்க, எந்த சூழ்நிலையிலையும் மிரளவோ அடிபணியவோ மாட்டாங்க. அவங்களோட முழு மனசும் அவங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அங்கே உணர்வுக்கு வேலை இல்லை, அறிவுக்கு தான் வேலை. அவங்க தான் உண்மையான இட்லி. இது வரைக்கும் இட்லி வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் எப்படி இட்லியாக இருக்கிறதுன்னு பார்ப்போம்.